am Sharandev parent. He is studying in 5th standard in Devi ma'am's class. இன்னைக்கு நான் கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக வந்திருந்தேன். மேமோட கிளாஸ் வந்துட்டு அப்சர்வ் பண்ணேன். அது ஸ்டார்டிங்கில் அவங்க கொடுத்த அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் பசங்க 6 டைம் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக லிசன் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க அதை பண்ணணும். நான் சிட் அண்ட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னால் சிட்டுன்னு சொல்லும்போது சிட் பண்ணுவாங்க, ஸ்டாண்டுன்னு சொல்லும்போது ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் வந்துட்டு அவங்க பசங்க வந்துட்டு கரெக்டாக பண்ணுறாங்க. அதாவது சிட்டுன்னு சொல்லும்போது ஸ்டாண்ட் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணுன்றது அவங்க கொடுத்த கமெண்ட்ஸ். அதை கேட்க மாதிரியே பசங்களும் சிட்டுனா ஸ்டாண்ட் பண்றாங்க, ஸ்டாண்ட்னா சிட் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து அந்த லிசனிங் பவர் அவங்களுக்குள்ள நல்லா வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து அவங்க மோட்டிவேட் பண்ற மாதிரி புக்ஸை வந்துட்டு ஃபிளிப் பண்ண சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கான ரீசன் தெரியல. ஸோ அந்த ஃபிளிப் பண்ணிட்டு அவங்க என்ன டீச் பண்ண போறாங்களோ அந்த பார்ட்டை வந்துட்டு கோத்ரூ பண்ண சொன்னாங்க. அதை பண்ணும்போது பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கான்சென்ட்ரேஷன் வேற எங்கேயும் டைவர்ட் ஆகாம லெசனுக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆன்சர் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பிகு சொல்றது, அவங்க எல்லாருமே அது ரொம்ப ஜாலியா வந்துட்டு ஓ ஏ அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அகடமிக் ரிலேட்டடா இல்லாம ரூபிக் கியூப் சால்வ் பண்றது, அந்த ரோப் வச்சு நாட் மெத்தட் சம்திங் ஏதோ பண்றாங்க அது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக டபுள் ஃபோல்டிங்லாம் வந்துட்டு கிட்ஸ் பண்ணாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பசங்க வந்துட்டு திவ்ய திருஷ்டியில் வந்துட்டு அவங்க கான்சென்ட்ரேஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக திவ்ய திருஷ்டி பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணும்போது பசங்க வந்துட்டு நல்ல கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்குள்ள லெசன்ல இருந்தோ இல்லை அவங்க செய்கிற எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தோ டைவர்ட் ஆகாமல் அது உள்ளேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ.